தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் கரையை கடந்து வருவதால் புதுச்சேரியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி அருகே புயல் கரையை கடந்து வருவதால் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து நேரலையில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க சல்மான். பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மரக்காணம், அதேபோன்று செங்கல்பட்டு, மாமல்லபுரம் உள்ளிட்ட கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக காற்றின் வேகமானது அதிகரித்து வீச தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தான் மரக்காணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதியிலும் அதிக அளவிற்கான காற்றின் தாக்கமானது இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய புதுச்சேரி பீச் பகுதியில் காற்றின் வேகமானது அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதிலுமாக இருக்கக்கூடிய கடலின் சீற்றமும் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதிலுமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பீச் பகுதியில் இருக்கக்கூடிய கடலின் சீற்றமும் அதிகரித்து காணப்படுகிறது. நாம் தற்பொழுது நேரடியாகவே பார்க்கலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிலை என்பது காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடிய நிலையில் முழுவதுமாக சாய்ந்து வீசக்கூடியது. அந்த காற்றின் வேகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தென்னை மரம் முழுவதுமாக சாய்ந்து ஒரு 50 கிலோமீட்டர் அளவிற்காக அந்த காற்றின் வேகமானது இருக்கக்கூடிய தற்பொழுது நேரடியாகவே காட்டிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் இதே புதுச்சேரி பகுதியில் முழுவதிலுமாக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிக அளவிற்கு காற்றின் வேகமானது வீச தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மாநகர் பகுதி முழுவதிலுமாக மதியம் முதலாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் முழுவதிலும் மழைநீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது காற்றோடு சேர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதே போன்றுதான் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட மாலை முதலாக தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டு முழுவதிலுமாக இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் அதிக அளவிற்கான பொதுமக்கள் அந்த கடல் நீரானது வீடுகளுக்குள் புகுந்து அவர்களும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் புதுச்சேரி பகுதியிலும் அந்த பெஞ்சல் புயல் கடக்கக்கூடிய அந்த தாக்கம் எதிரொலியாக தான் மிகுந்த ஒரு கனமழையோடு காற்றும் அதிக அளவிற்கு வீச தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதி முழுவதிலுமாகவே கடற்கரை பகுதிகளில் அதிக அளவிற்கான காற்றின் வேகம் வீசக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் யாரும் இதுபோன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அவ்வப்போது திடீரென விட்டு கனமழையும் பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் புதுச்சேரி பகுதி முழுவதிலுமாக பெஞ்சல் புயல் தாக்கத்தின் எதிரொலியாக கனமழையானது பெய்து கொண்டே இருக்கும். அதே வேளையில் காற்றின் வேகமும் அதிகரித்து வீசக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதே போன்றுதான் மரக்காணம் தொடங்கியாக பாண்டிச்சேரி வரைக்குமாக கிழக்கு கடற்கரை சாலை முழுவதிலும் காற்றின் வேகமானது அதிகரித்து வீச தொடங்கி இருக்கிறது. வாகனங்கள், சிறிய ரக வாகனங்கள் செல்லும் போது அந்த வாகனங்களை தூக்கும் வகையிலாக அந்த காற்றின் வேகமானது ஒரு சில பகுதிகளில் 80 கிலோமீட்டர் அளவிற்காக வேகமாக வீசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் 3 மணி நேரம் அளவிற்கு அந்த புயலானது கரையை கடக்கும் முழுவதுமாக ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த 3 மணி நேரமும் தொடர்ந்து இதே காற்றின் வேகம் அது இன்னும் கூடுதலாக இருக்கும் என தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பல்வேறு புயல்களை சந்தித்த நிலையிலும் கூட இது போன்ற ஒரு காற்றின் வேகம் என்பது புயல் கரையை கடக்கும் நேரத்தில் அதிக அளவிற்கு இருக்கும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். மரக்காணம் பகுதியை பொறுத்த மட்டிலும் நீண்ட ஆண்டுக்கு பின்பாக அது போன்ற ஒரு காற்று சந்திக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் ஒரு அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கிறது. எந்த பகுதியில் மரம் விழுந்திருக்கும், எந்த பகுதியில் இது போன்ற பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கும், எந்த பகுதிக்கு தாங்கள் செல்வது என தெரியாமல் அவரவர்கள் அந்தந்த பகுதியிலே முடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அவசர உதவிக்கு கூட வெளியில், ஏனென்றால் பகல் நேரத்தில் இதுபோன்ற கரையை கடந்திருந்தால் கூட பெரிய ஆபத்து இருந்திருக்கிறாரு. இரவு நேரத்தில் இதுபோன்ற ஒரு கரையை கடக்கும் பொழுது இரவு நேரங்களில் என்ன விபத்து ஏற்படுமோ, வீடு இடிந்துவிடும் என்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் மழை என்பது விடாமல் தொடர்ந்து அதிகனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. காற்றும் அதிக அளவுக்கு வீசுவதால் சிறிய ஓட்டு வீடுகள் மற்றும் அந்த குடிசை வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகக்கூடிய மீனவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று படகை கடற்கரையில் ஓரத்தில் நிறுத்தி வைத்திருந்தாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் படகுகள் ஒன்றோடு ஒன்று சேதமடையக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகிறது. இந்த பெஞ்சல் புயல் தற்பொழுது கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து காற்றின் வேகமும் கனமழையும் பெய்து வரக்கூடிய நிலையில் மீனவர்களும் பொதுமக்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாக்களும் ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் காண முடிகிறது. பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் சூறாவளி காற்றுடன் புதுச்சேரியில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.